முக்கிய செய்திகள். காற்று மாசு உச்சத்தை எட்டியதால் டெல்லியில் அவசர நிலை கட்டுப்பாடுகள் அமல். அரசு ஊழியர்கள் 50% பேர் வீட்டிலிருந்தே பணிபுரிய உத்தரவு. வாக்கு திருட்டை கண்டித்து டெல்லியில் இன்று காங்கிரஸ் கண்டன போராட்டம். குடியரசுத் தலைவரை நேரில் சந்தித்து முறையிட தலைவர்கள் முடிவு. வருமான வரி சலுகைகளை பெற பயன்படும் அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் ஹவாலா பரிவர்த்தனைக்கு பயன்படுத்தப்படுவதாக மத்திய அரசு தகவல். இந்தியா மீதான வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி அமெரிக்க நாடாளுமன்றத்தில் தீர்மானம். கூடுதல் வரி விதிப்பால் மக்கள் பலனடையவில்லை என எம்பிகள் விமர்சனம். வணக்கம். வணக்கம். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு கடுமையாக அதிகரித்துள்ளதால் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் 50% ஊழியர்கள் மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்பது உள்ளிட்ட முக்கிய கட்டுப்பாடுகள் உடனடியாக அமலுக்கு வந்துள்ளன. நாட்டிலேயே அதிக காற்று மாசு மிகுந்த நகரமாக டெல்லி மாறியுள்ளது. அண்டை மாநிலங்களில் வேளாண் கழிவுகள் எரிக்கப்படுவதை காரணமாக கூறி வரும் நிலையில் தீபாவளிக்கு பட்டாசு வெடிக்க விதிக்கப்பட்ட தடை இந்த ஆண்டு நீக்கப்பட்டது அதிக பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது. தொடர்ந்து ஏறுமுகமாகவே உள்ள நிலையில் சுவாசிக்கவே சிரமப்படும் விதத்தில் காற்று மாசின் அளவு அபாய அளவான 400 என்கிற குறியீட்டை தாண்டியது. இதனால் சுவாச கோளாறு, மூச்சு திணறல், தோல் அரிப்பு போன்ற பாதிப்புகளால் பொதுமக்கள் பெரும் சிரமங்களுக்கு உள்ளாகி தவித்து வருகின்றனர். டெல்லி அரசு மேற்கொண்ட செயற்கை மழை திட்டமும் தோல்வியடைந்த நிலையில் காற்று மாசின் அளவு நேற்று இந்தியா கேட், ராஜபாதை, ஆனந்த் விஹார் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உச்சத்தை எட்டியதால் இப்பகுதிகள் புகை மண்டலம் போல் காட்சியளித்தன. காற்றின் தர குறியீடு மாலை 6 மணிகளவில் 431 441 உயர்ந்ததால் பொதுமக்கள் சுவாசிக்க சிரமப்படும் நிலை உருவானது. இது நள்ளிரவு 12 மணியளவில் 460 என்கிற அபாய அளவை தாண்டியது. ये पॉल्यूशंस ज़्यादा बढ़ गए हैं. मैं आया था यहाँ अभी से 2 साल पहले तो इतने पॉल्यूशंस नहीं थे, लेकिन अब ज़्यादा इंक्रीज हो गया है. டெல்லியில் காற்றின் தரம் மோசமானதை அடுத்து சுற்றுச்சூழலை சமன்படுத்தும் விதமாக அவசர கால GRAP 4ஆம் நிலை கட்டுப்பாடுகளை மத்திய அரசின் காற்று தர மேலாண்மை ஆணையம் அவசரமாக அமல்படுத்தியுள்ளது. இதன்படி அரசு அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்றும் மற்ற ஊழியர்கள் வீட்டிலிருந்து பணிபுரியவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. 4 சக்கர வாகனங்களில் BS3 பெட்ரோல் மற்றும் BS4 டீசல் தரத்திலான அனைத்து வாகனங்களுக்கும் உடனடி தடை அமலுக்கு வருகிறது. டெல்லி மற்றும் புறநகர் பகுதிகளான குருகிராம், ஃபரிதாபாத், காசியாபாத், கௌதம் புத்தா நகர் மாவட்டங்களில் கட்டுமானம், கட்டட புனரமைப்பு மற்றும் இடிப்பு நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கல்குவாரிகள், சுரங்க செயல்பாடுகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பள்ளிகளில் 5ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் கலந்த ஹைபிரிட் முறையில் பாடம் நடத்த அறிவுறுத்தப்பட்டுள்ளது. GRAP 4ஆம் நிலை கட்டுப்பாடுகளை மீறுவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க உத்தரவிடப்பட்டுள்ளதால் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியை சுற்றி 300 கிலோமீட்டர் சுற்றளவில் செயல்பட்டு வரும் 11 அனல்மின் நிலையங்களிலிருந்து வெளியேற்றப்படும் நச்சு வாயுக்களின் அளவை மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கடந்த 10 ஆண்டுகளாக கண்காணிக்காமல் இருப்பது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் அம்பலமாகியுள்ளது. பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் டெல்லியில் இன்று பிரம்மாண்ட கண்டன போராட்டம் நடைபெறுகிறது. பீகார், மகாராஷ்டிரா, கர்நாடகா மாநிலங்களில் நடந்த சட்டமன்ற தேர்தல்களில் வாக்கு திருட்டு நடைபெற்றதை எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஆதாரங்களுடன் அம்பலப்படுத்தினார். வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்தம் காரணமாக பீகாரில் 47 லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதும் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா மற்றும் மேற்கு வங்கம் உட்பட 12 மாநிலங்களில் SIR எனப்படும் சிறப்பு தீவிர திருத்தம் நடைபெற்று வருகிறது. இதனிடையே பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டை கண்டித்து டெல்லியில் காங்கிரஸ் சார்பில் இன்று காலை கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. காங்கிரஸ் தலைமை அலுவலகத்தில் இருந்து ராம்லீலா மைதானத்திற்கு பேரணியாக செல்லும் காங்கிரஸ் தொண்டர்கள் அங்கு கண்டன போராட்டத்தில் ஈடுபட உள்ளனர். அவர்களிடையே காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே, எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி ஆகியோர் உரையாற்றுகின்றனர். காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திருமதி சோனியா காந்தியும் இந்த போராட்டத்தில் பங்கேற்பார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே வாக்கு திருட்டுக்கு எதிராக நாடு முழுவதும் பொதுமக்களிடையே 5.5 கோடி கையெழுத்துக்களை காங்கிரஸ் பெற்றுள்ளதாக அக்கட்சி பொதுச் செயலாளர் திரு KC வேணுகோபால் தெரிவித்துள்ளார். வாக்கு திருட்டு தொடர்பான விவாதத்திற்கு தயாரா என திரு ராகுல் காந்தி சவால் விடுத்தும் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இதுவரை எந்த பதிலும் கூறாமல் மௌனம் சாதிப்பதாக அவர் விமர்சித்துள்ளார்.
டெல்லியில் நடைபெறும் போராட்டத்திற்கு பிறகு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவை நேரில் சந்தித்து வாக்கு திருட்டு தொடர்பாக காங்கிரஸ் முறையிட உள்ளதாகவும் திரு கே.சி. வேணுகோபால் தெரிவித்தார். Election Commission will take actions on our complaints. But what happened? Election Commission completely ignorant about the complaint, and they are trying to support BJP again. In another way, they are criticizing us. We are lacking a neutral umpire in this country for conducting election. This is actually very dangerous to the democracy. வாக்கு திருட்டை கண்டித்து தலைநகர் டெல்லியில் நடைபெறும் பேரணியில் கலந்து கொள்ள நாடு முழுவதும் இருந்து காங்கிரஸ் நிர்வாகிகளும் தொண்டர்களும் டெல்லியில் குவிந்துள்ளனர். கர்நாடகாவில் பல்வேறு தொகுதிகளில் வாக்கு திருட்டு நடைபெற்றதை திரு ராகுல் காந்தி அம்பலப்படுத்தியிருந்த நிலையில் இது தொடர்பான வழக்கில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ திரு சுபாஷ் கட்டேதார் மற்றும் அவரது மகன் மீது சிறப்பு புலனாய்வு குழு வழக்கு பதிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. வருமான வரி சலுகைகளை பெறுவதற்காக அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் பயன்படுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. வருமான வரி விலக்கு கோருவதில் நடைபெறும் மோசடிகள் குறித்து வருமான வரித்துறை சார்பில் வலைதளத்தில் வெளியிடப்பட்ட அறிக்கையில் மத்திய நேரடி வரிகள் வாரியம் வருமான வரி சட்டத்தின் கீழ் போலியாக கேட்கப்படும் சலுகைகள் குறித்து ஆராய்ந்த போது பல அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மற்றும் அறக்கட்டளைகளுக்கு செலுத்தப்பட்ட போலியான நன்கொடை குறித்து பல அதிர்ச்சியூட்டும் உண்மைகள் தெரியவந்ததாக கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யாத, பதிவு செய்யப்பட்ட முகவரியில் செயல்படாமல் உள்ள, எந்த அரசியல் நடவடிக்கையிலும் ஈடுபடாத பல அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் மற்றும் அமைப்புகள் நிதியை கடத்துவதற்கும் ஹவாலா பரிவர்த்தனைகளுக்கும் போலி நன்கொடை ரசீதுகளை வழங்குவதற்கும் பயன்படுத்தப்பட்டு வருவது தெரியவந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. அதேபோல் சில அறக்கட்டளைகளின் பெயரிலும் போலி நன்கொடை ரசீதுகள் பயன்படுத்தப்பட்டு வருமான வரி விலக்கு பிரிவு 80G மூலம் சலுகை கோரப்பட்டுள்ளதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. CSR எனப்படும் கார்ப்பரேட் சமூக பொறுப்பு செலவுகளை போல் போலி கணக்கு தாக்கல் செய்யப்பட்டிருப்பதையும் வருமான வரித்துறை கண்டறிந்துள்ளது. அது மட்டுமன்றி நாடு முழுவதும் தரகர்கள் மூலம் ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி போலியான முறையில் வருமான வரி சலுகைகளை பெற சட்டவிரோத செயல்கள் நடப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ள வருமான வரித்துறை, தவறான வழிகளில் சலுகை கோரிய வரி செலுத்துவோர் பலர் சந்தேகத்தின் பேரில் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக எச்சரித்துள்ளது. எனவே பொய்யான காரணங்களை வைத்து வரி சலுகை கோரியிருந்தால் அதை திரும்பப் பெற வசதியாக அவ்வாறு அடையாளம் காணப்பட்டவர்களின் மொபைல் எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரிக்கு குறுந்தகவல் மற்றும் மின்னஞ்சல் அனுப்பப்பட்டு வருவதாகவும் வருமான வரித்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க நாடாளுமன்றத்தில் இந்தியா மீதான வரி விதிப்பை ரத்து செய்ய கோரி தனிநபர் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. அமெரிக்க அதிபராக 2வது முறையாக பதவியேற்ற ட்ரம்ப் பல்வேறு உலக நாடுகள் மீது பரஸ்பர வரி என்ற பெயரில் கூடுதல் வரிகளை விதித்தார். இந்தியா மீது 25% வரியை அறிவித்த அவர் ரஷ்யாவிடம் இருந்து எண்ணெய் வாங்குவதற்காக அபராத வரி என்ற பெயரில் கூடுதலாக 25% வரி விதித்தார். இதனால் இருதரப்பு வர்த்தக உறவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து புதிய வர்த்தக ஒப்பந்தம் குறித்து இந்தியா அமெரிக்கா இடையே பேச்சுவார்த்தை நடந்து வருகிறது. இந்நிலையில் இந்தியா மீது அறிவிக்கப்பட்ட கூடுதல் வரியை ரத்து செய்ய கோரி அமெரிக்க நாடாளுமன்ற பிரதிநிதிகள் சபையில் வட கரோலினாவைச் சேர்ந்த ஜனநாயக கட்சி எம்பிக்கள் டெபோரஸ் மார்வேசி மற்றும் ராஜா கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் இணைந்து தனிநபர் தீர்மானம் கொண்டு வந்தனர். அதில் இந்தியாவுக்கும் வட கரோலினாவுக்கும் இடையே வர்த்தகம், முதலீடு மற்றும் பொருளாதார அடிப்படையில் உள்ள நல்லுறவு மிகவும் ஆழமானது என அவர்கள் கூறியுள்ளனர். இந்தியாவும் வட கரோலினாவும் பில்லியன் டாலர்கள் முதலீடு, ஏராளமானோருக்கு வேலைவாய்ப்பு, ஏற்றுமதி இறக்குமதி ஆகியவற்றை கொண்டுள்ளதாக தெரிவித்துள்ள எம்பிக்கள், இந்தியா மீதான வரி விதிப்பு என்பது டெக்சாஸ் மக்கள் மீதான தாக்குதலே என்று விமர்சித்துள்ளனர். இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள இந்த வரி அமெரிக்க நலன்களை பாதுகாப்பதற்கு பதில் அதன் விநியோக சங்கிலியை குலைத்திருப்பதாக சாட்டியுள்ள அவர்கள் வட கரோலினாவில் உள்ள தொழிலாளர்களுக்கு தீங்கிழைத்து நுகர்வோரின் செலவுகளை அதிகரித்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே டெக்சாஸ் மாகாணத்தை சேர்ந்த ஜனநாயக கட்சி எம்பி அல் கிரீன் அதிபர் ட்ரம்புக்கு எதிராக கொண்டு வந்த பதவி நீக்க தீர்மானம் மீது நடைபெற்ற வாக்கெடுப்பில் அதற்கு ஆதரவாக 47 எம்பிக்களும் தீர்மானத்தை எதிர்த்து 140 எம்பிக்களும் வாக்களித்தனர். இதனால் அதிபர் மீதான நம்பிக்கையில்லா தீர்மானம் தோல்வியடைந்தது. அதிபராக ட்ரம்ப் பொறுப்பேற்ற ஒரே ஆண்டில் கொண்டு வரப்பட்ட 2வது பதவி நீக்க தீர்மானம் இதுவாகும். இந்நிலையில் அமெரிக்காவில் உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கி இருப்பவர்கள் தாமாக முன்வந்து வெளியேற அறிமுகம் செய்யப்பட்ட திட்டத்தின் கீழ் அதற்கான செயலியில் இதுவரை 19 லட்சம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக அமெரிக்க உள்துறை செயலாளர் கிறிஸ்டி நாம் தெரிவித்துள்ளார். சட்டவிரோதமாக குடியிருப்பவர்கள் அமெரிக்காவில் இருந்து தாமாக வெளியேறினால்
கைது நடவடிக்கையில் இருந்து விலக்கு அளிக்கப்பட்டு போக்குவரத்து செலவுடன் $1000 வழங்கப்படும் என்று ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிக்கான படிவம் சமர்ப்பிக்க வழங்கப்பட்ட கால அவகாசம் இன்றுடன் நிறைவடைகிறது. தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட 12 மாநிலங்களில் கடந்த 4ஆம் தேதி SIR பணிகள் தொடங்கின. தமிழ்நாட்டில் 6,41,13,772 பேருக்கு SCR கணக்கீட்டு படிவங்கள் விநியோகம் செய்யப்பட்டு திரும்ப பெறப்பட்ட படிவங்கள் பதிவேற்றம் செய்யப்பட்டு வருகின்றன. இதில் உயிரிழந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் என மொத்தம் 80 லட்சத்துக்கும் அதிகமானோர் இருக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது. SCR படிவங்களை கடந்த 4ஆம் தேதிக்குள் திரும்ப வழங்க வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அது 2 முறை நீட்டிக்கப்பட்டு இன்றுடன் நிறைவடைகிறது. இன்று மாலைக்குள் அனைத்து விண்ணப்பங்களையும் பெறும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. வரும் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படுகிறது. இதனிடையே வாக்காளர் பட்டியல் தயாரிப்பை மேற்பார்வையிட தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு பார்வையாளர்களான திரு ராமன்குமார், குல்தீப் நாராயணன், விஜய் நெஹ்ரா, நீரஜ் கர்வால் ஆகியோர் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களில் கள ஆய்வில் நேற்று ஈடுபட்டனர். அப்போது தொடர்பு கொள்ள முடியாதவர்கள், முகவரியில் இல்லாத வாக்காளர்கள், இரட்டை பதிவு என குறிக்கப்பட்ட வாக்காளர்களின் படிவங்கள் குறித்து அதிகாரிகளிடம் அவர்கள் கேட்டறிந்தனர். உலகின் பிரபல கால்பந்து ஜாம்பவானும் அர்ஜென்டினா அணி கேப்டனுமான லயனல் மெஸ்ஸிக்கு தெலுங்கானா தலைநகர் ஹைதராபாத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. 14 ஆண்டுகளுக்கு பிறகு 3 நாள் பயணமாக அவர் இந்தியா வந்துள்ளார். கொல்கத்தாவில் 70,000க்கும் மேல் திரண்ட ரசிகர் வெள்ளத்தின் நடுவே லேக் டவுன் பகுதியில் 70 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ள தனது உருவச்சிலையை மெஸ்ஸி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பங்கேற்ற 15 நிமிடங்களில் அவர் புறப்பட்டதால் அவரை காண முடியாமல் ஏமாந்து போன ரசிகர்கள் ரகளையில் இறங்கியதால் வன்முறை வெடித்தது. இதையடுத்து நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். எதிர்பாராமல் நேரிட்ட குழப்பத்துக்காக மெஸ்ஸி மற்றும் அவரது ரசிகர்களிடம் மன்னிப்பு கோரிய மேற்கு வங்க முதலமைச்சர் செல்வி மம்தா பானர்ஜி மைதானத்தில் ஏற்பட்ட நிர்வாக குறைபாடு மற்றும் வன்முறை பற்றி விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை குழுவை அமைத்துள்ளார். கொல்கத்தா மைதானத்தில் நடந்த வன்முறை குறித்து மேற்கு வங்க ஆளுநர் திரு CV ஆனந்த போஸ் விளக்கம் கோரியுள்ளார். இந்நிலையில் மெஸ்ஸியை பார்க்க கொல்கத்தா சென்றிருந்த தமிழக ரசிகர்கள் நேற்றிரவு ஏமாற்றத்துடன் சென்னை திரும்பினர். 20,000 ரூபாய் முதல் 30,000 ரூபாய் செலவழித்தும் மெஸ்ஸியை காண முடியாத ஏமாற்றமே வன்முறைக்கு காரணம் என அவர்கள் குற்றம் சாட்டினர். நாங்கள் எதிர்பார்த்து போனது ஒன்று, இங்கேருந்து ஃப்ளைட்லாம் பிடிச்சி அங்கே போய் ரூம் போட்டு தங்கி அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 15-20,000 செலவு பண்ணியிருக்கோம். பட் ஆனால் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் தான் வந்து மெஸ்ஸி இந்த மாதிரி கை காட்டுவோம் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் போயிருக்கவே மாட்டோம். இவ்வளோ செலவு பண்ணி போயிருக்க மாட்டோம் எஃபர்ட் எடுத்து. எங்களுக்கு ஒரு பாயிண்டில் சரி எங்களால் எதுவும் பண்ண முடியாதுன்னு நாங்கள் வந்துட்டோம். 20,000 ரூபா 30,000 ரூபா கொடுத்து டிக்கெட் வாங்கினவங்க அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை வந்து வெளிப்படுத்துகிறாங்க. ஏன்னா அவர் ஃபேன்ஸை வந்து க்ரீட் பண்ணணும்னு வராரு. ஆக்சுவலாக ஃபேன்ஸ் கிட்ட தான் வராரு அவர். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட பர்சனலாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்து பிக் எடுக்கணுன்றதுக்காக கையை பிடிச்சி அப்படியே நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் இன்றைக்கி ட்விட்டரில். கையை பிடிச்சி அவர் வாண்டடாக அவர் இப்படி ஃபேன்ஸ் கிட்ட போகும்போது அவர் கையை பிடிச்சி வலிக்கிறாங்க. அவர்கிட்டே வர விடல, ஃபேன்ஸ் கிட்டே வர முடியல. அது வந்து ஃபேன்ஸ் வந்து பயங்கரமாக டிசப்பாயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுதான் மெயின் ப்ராப்ளமே. இந்நிலையில் ஹைதராபாத் சென்ற மெஸ்ஸிக்கு ராஜீவ்காந்தி மைதானத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதில் கலந்து கொண்ட மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி மெஸ்ஸியுடன் கலந்துரையாடினார். பின்னர் தெலுங்கானா முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி அணிக்கும் மெஸ்ஸி அணிக்கும் கண்காட்சி போட்டி நடைபெற்றது. மெஸ்ஸி முன்னிலையில் நடந்த இப்போட்டியில் முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி விளையாட்டு வீரராக களமிறங்கி அசத்தினார். பின்னர் மைதானத்தில் வலம் வந்த மெஸ்ஸி சில கால்பந்துகளை ரசிகர்களிடமே உதைத்து தனது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார். அதனைத் தொடர்ந்து போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு மெஸ்ஸி நினைவு பரிசுகளை வழங்கி ரசிகர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டார். இன்று மும்பையில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் மெஸ்ஸி பங்கேற்க உள்ளதால் அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இனி வருவது செய்தித் துளிகள். கடலூர் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. அங்கு பூங்கா, கடைகள் என ஒருங்கிணைந்த மேம்பாட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி திரு MM ஸ்ரீவத்சவா, நீதிபதி திரு G அருள்முருகன் ஆகியோர் அமர்வு மனுவுக்கு வரும் 17ஆம் தேதிக்குள் பதிலளிக்குமாறு தமிழக அரசுக்கும் கடலூர் மாவட்ட ஆட்சியருக்கும் உத்தரவிட்டது. சென்னை மெரினா கடற்கரையில் நீலக்கொடி திட்டத்தின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் செல்லும் வகையில் நவீன நடைபாதை அமைக்கப்பட்டுள்ளது. உயர்தர விரிப்புடன் கூடிய இந்த நடைபாதையில் மாற்றுத்திறனாளிகள் செல்வதற்காக அலுமினியம் மற்றும் துருப்பிடிக்காத எஃகு சட்டங்களால் ஆன 10 பலூன் சக்கர நாற்காலிகள் வழங்கப்பட்டுள்ளன. கடற்கரை மணலில் எளிதாக இயங்கும் வகையில் உள்ள இந்த நடைபாதை மூலம் மாற்றுத்திறனாளிகள் எளிதாக கடல் அலைகளை அருகே சென்று ரசிக்க முடியும்.
4 நாட்களாக நீடித்து வந்த கண்டெய்னர் லாரிகள் வேலைநிறுத்தம் தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டுள்ளது. லாரிகளுக்கு உயர்த்திய எஃப்சி கட்டணத்தை திரும்பப் பெற வேண்டும் என்பது உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 9ஆம் தேதி முதல் நடைபெற்று வந்த இந்த வேலைநிறுத்தம் கட்டண உயர்வை திரும்பப் பெற கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளதால் தற்காலிகமாக நிறுத்தப்படுவதாக டாரஸ் ட்ரெய்லர் கண்டெய்னர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் அறிவித்துள்ளனர். நாடு சுதந்திரமடைந்த பிறகு முதல் முறையாக தங்களது கிராமத்திற்கு வந்த அரசு பேருந்தை ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகேயுள்ள பிடாரிசேரி புத்தூர் கிராம மக்கள் குலவையிட்டு வரவேற்றனர். 200 குடும்பங்களைச் சேர்ந்த 700 பேர் வசித்து வந்த அந்த கிராமத்தில் தற்போது வரை அரசு பேருந்து சேவை இல்லாமல் இருந்ததாக பொதுமக்கள் தெரிவித்தனர். கிராமத்திற்கு முதல் முறையாக வந்த பேருந்துக்கு தீபாராதனை காட்டிய பெண்கள் நடனமாடி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் உயிரிழந்த விவகாரத்தில் 2 காவல் ஆய்வாளர்கள் மற்றும் போலீசார் 2 பேரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர். கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி தாவேகா தலைவர் திரு விஜய் கலந்து கொண்ட ரோட் ஷோவில் ஏற்பட்ட நெரிசல் தொடர்பாக பசுபதிபாளையம் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் திரு நந்தகுமார், குளித்தலை காவல் ஆய்வாளர் திரு கருணாகரன், போக்குவரத்து காவலர்கள் திரு ராஜ்குமார், திரு முத்துக்குமார் ஆகியோரிடம் விசாரணை நடைபெற்றது. செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூர் அருகே கடப்பாக்கத்தில் செயல்படும் தனியார் பள்ளி மாணவர்கள் 100 விதமான விபத்துகளுக்கு முதல் உதவி அளிப்பது குறித்து செயல்முறை விளக்கம் அளித்தது உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்தது. முதல் உதவி அளிப்பது குறித்து மாணவர்களுக்கு பள்ளி நிர்வாகம் பயிற்சி அளித்து வந்தது. இந்நிலையில் வாகன விபத்து, மாரடைப்பு, மூச்சு திணறல், தீ விபத்து, மூச்சுக்குழாயில் உணவு சிக்குவது உள்ளிட்ட 100 விதமான விபத்துகளுக்கு முதல் உதவி அளிப்பது குறித்து மாணவர்கள் செயல் விளக்கம் அளித்தனர். இது ஐன்ஸ்டைன் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு சான்றிதழ் வழங்கப்பட்டது. மூச்சுத்திணறலை ஏற்படுத்தும் துணிகளில் தீ பிடித்தால் கீழே போடவும் உருட்டவும் ட்ரை ஸ்டிக் மின்சார அனைத்து நபரை இழுத்து அப்புறப்படுத்துங்கள். நெல்லை அருகே குளத்திற்கு நீர் கேட்டு ஊராட்சி அலுவலகத்தை கிராம மக்கள் முற்றுகையிட்டனர். நெல்லை தென்காசி சாலையில் சீதபரப்பநல்லூர் ஊராட்சிக்கு உட்பட்ட கருவநல்லூர் குளத்தில் இருந்து வெளியேறும் நீர் சிற்றாற்றுக்கு திருப்பி விடப்பட்டு வந்தது. இந்த நீரை சொரிமுத்து ஐயனார் குளத்திற்கு திருப்பிவிடக் கோரி சீதபரப்பநல்லூர் கிராம மக்கள் ஊராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதையடுத்து சொரிமுத்து ஐயனார் குளத்திற்கு தண்ணீர் திறந்துவிட அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுத்தனர். தமிழ்நாட்டில் அடுத்த 2 நாட்களுக்கு குளிர் அதிகரிக்கும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் கடந்த மாதம் நிலவிய டிட்வா புயலால் சென்னை உள்பட மாநிலம் முழுவதும் பரவலாக கனமழை பெய்தது. இந்நிலையில் புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுவிழந்ததும் படிப்படியாக மழை குறைந்து வெயில் அடிக்க தொடங்கியது. இந்நிலையில் தமிழகம் நோக்கி வீசும் கிழக்கு திசை காற்றின் வேக மாறுபாடு நிலவுவதால் நாளை முதல் வரும் 19ஆம் தேதி வரை தமிழ்நாடு, புதுச்சேரியில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு குறைந்தபட்ச வெப்பநிலை ஓரிரு இடங்களில் வழக்கத்தை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை குறைவாக இருக்கக்கூடும் என்பதால் குளிர் அதிகரிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடலோர பகுதிகளில் மணிக்கு 35 கிலோமீட்டர் முதல் 55 கிலோமீட்டர் வேகத்தில் சூறாவளி வீசும் என்பதால் அப்பகுதிகளுக்கு மீனவர்கள் நாளை செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லியில் காற்று மாசு உச்சத்தை எட்டியதால் அரசு அலுவலகங்களில் 50% ஊழியர்கள் மட்டுமே பணிபுரிய வேண்டும் என்பது உள்ளிட்ட கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்துள்ளன. பாஜக மற்றும் தேர்தல் ஆணையத்தின் வாக்கு திருட்டை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் டெல்லியில் இன்று பிரம்மாண்ட கண்டன போராட்டம் நடைபெறுகிறது. வருமான வரி சலுகைகளை பெறுவதற்காக அங்கீகரிக்கப்படாத அரசியல் கட்சிகள் பயன்படுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய காலை செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலோடு இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.